குட் ஈவினிங் எவரிபடி. இன்னைக்கு நேற்று பார்த்தது டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன் என்னன்னா அப்படின்னு தான் பார்த்தோம். ஒரு மரண வாக்குமூலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மரண வாக்குமூலம் எப்படி இருக்க வேண்டும், அது எந்த அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும், அது யார் யார் எடுக்கலாம், யார் யார் எடுக்கக்கூடாது, என்ன மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை நீக்கலாம், என்ன மாதிரி எத்தனை வகையான மரண வாக்குமூலம் கொடுப்பார்கள், அதில் எது சரின்பட்டதை எடுக்கணும், இந்த நோக்கம் மரண வாக்குமூலம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, எந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது என்பதை விளக்கமாக பார்த்தோம். அப்போ ஹேர்சே எவிடன்ஸுக்கும் மரண வாக்குமூலத்துக்கும் என்ன, டையிங் டிக்ளரேஷனுக்கும் ஹேர்சே எவிடன்ஸுக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்டு அன்னைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு கிளாஸுக்கு போயிடலாம். டையிங் டிக்ளரேஷன் என்பது ஒரு நபர், ஒரு சாக போகும் நபர் காவல்துறையினர் அதிகாரியிடமோ இல்லது உறவினரிடமோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டிடமோ அல்லது அங்கே இருக்க நபரிடமோ அல்லது மருத்துவரிடமோ சொல்லுவது அது வாக்கு மூலம். அந்த வாக்கு மூலம் ஒரு மரண வாக்கு மூலமாக பயன்படுத்தப்பட வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இயற்கை எவிடன்ஸ்னா அது நேரடி சாட்சியமாக மரண வாக்குமூலத்தை உறுதிப்படுத்த சாட்சியமாக பயன்படுத்தலாம். இயற்கை எவிடன்ஸ்னா ஒரு 10 பேர் கூட்டத்தில் ஒரு நபர் இந்த மாதிரி சமாச்சாரம் அங்கே ஒரு நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சியில் அந்த ஒரு மேல் தவறு இல்லை, நான் பார்த்துட்டேங்க, அதெல்லாம் கும்பலாக கூடி அடிக்கிறாங்க, பாவம் பாந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, சொல்லிட்டு அங்கே மாட்டுக்கு போயிடுவான். அவன் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்துருப்பான், வைப்போக்கியா ஒருத்தன் வந்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான், எதிர்ச்சா போலீஸ் கிட்ட யார்கிட்ட ஒரு சொல்லும்போது, ஆமாங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சான், அங்கே பேசிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேங்க. இதுதான் இயற்கை எவிடன்ஸ் வாக்கு. அப்போ ஒரு நபர் சொல்லிய வாக்குமூலத்தை, ஒரு நபர் சொன்ன செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சொல்லி அது சாட்சியமாக சொன்னால் அது இயற்கை எவிடன்ஸ். அதுவே அதுவும் சாக போகிற நபரும் அதான் கொடுக்குறாங்க. அந்த சாக போகும் நபர் கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே வந்து சொன்னால் அது வாக்குமூலம். ஏன்னா அந்த சாக போகும் நபர் கொடுக்குற வாக்குமூலத்தை நேரடி சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும். இது கேள்வி சாட்சியங்களாக எடுத்துப்போம். ஏன்னா அவர் செத்து போனவர் சொல்ல மாட்டார், கடைசியாக இதான் சொல்லியிருப்பாருன்ற உறுதிமைப்படுத்தப்படுது. அதுதான் இயற்கை எவிடன்ஸுக்கும் டையிங் டிக்ளரேஷனுக்கு உள்ள வித்தியாசம் இது ஒன்று தான். அதனால் இயற்கை என்பது எப்போ வேணாலும் மாற்றி அமைக்கப்படும், டையிங் டிக்ளரேஷன் மாற்றி அமைக்க முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் டையிங் டிக்ளரேஷன் ஒன்றே ஒன்று, அவன் சாகிறோம் யாரும் பொய் சொல்ல மாட்டான். சாக போகிறோம் யாரும், ஒரு படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்க ஒரு நபர் யாரும் பொய் சொல்ல மாட்டான். கடைசி தருணத்தில் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் இப்படிலாம் ஆகிட்டேன், என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இல்லை என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டேன், இல்லை என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் பேரனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க பாரு. இந்த நபரை நீ அடிச்சு போட்டான், என் பிள்ளையை நடுத்தரில் விட்டுட்டு நீங்கள் பார்த்துங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் மனப்பூர்வமாக மனசிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், மனப்பூர்வமாக மனசிலிருந்து தன்னுடைய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம். அதான் வாக்குமூலம், உறுதிமொழி. அதைத்தான் அவங்க என்னன்றாங்க, சாக போகிற யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, டையிங் டிக்ளரேஷன். ஓகேங்களா? அதை நீ கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், கொடுத்த ஆனால் சரியாக கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்துட்டது. சரி வாங்க அப்போ போகலாம். அட்மிஷன் எவிடன்ஸில் அட்மிஷனா என்ன, கன்ஃபெஷனா என்ன? அனுமதித்தல், ஒப்புதல். இதுவும் அனுமதித்தல் என்றால் ஒன்று தான், ஒப்புதல் என்றால் ஒன்று தான். அட்மிஷன் என்பது பாருங்க, ரெலவன்ஸ் ஃபேக்ட்ஸ் செக்ஷன் 3 52 வரை சொல்லப்பட்டுள்ளது எவிடன்ஸ். இதில் பிஎஸ்சியை தான் சொல்கிறாங்க. அந்த செக்ஷனில் என்ன சொன்னால், ரெலவன்ஸ் ஃபேக்ட்னா பொருந்தக்கூடிய வழக்குகளுக்கு, ஒரு விளைவுகளுக்கு கோர்வையான சாட்சி கொடுப்பது. அந்த கோர்வையாக சொல்லப்படுகின்ற வாக்குமூலத்தை அட்மிஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ கன்ஃபெஷனுக்கும் அட்மிஷனுக்கும் உள்ள வித்தியாசம், அட்மிஷன் 2 வழக்குகளுக்குமே பொருந்தும், அது கிரிமினலுக்கும் பொருந்தும், சிவிலுக்கும் பொருந்தும். ஆனால் கன்ஃபெஷன் என்பது ஒரே வழக்கு, கிரிமினல் வழக்குகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த போன்ற வழக்குகளை தான் இப்போ சொல்லப்படுது.
என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கொலை நடக்குது. அது ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு கொலையை வெட்டுற ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், வாக்குமூலம் கொடுக்கும்பொழுது, புகார் கொடுக்கும்பொழுது ஏதோ ஒரு பேரை சொல்லி கொடுப்பான். எல்லாத்தையும் A1 வெட்டினாரு, B1 வெட்டினாரு, B2 B3 வெட்டினாரு, இந்த ஆயுதத்தை இப்படிலாம் தூக்கிட்டு வந்து வெட்டினாரு, அந்த ஆயுதத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து வெட்டாரு. அப்போ ஒருத்தன் புகாரில் சேர்க்கும்போது இவன் பேரையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய பெயர் நன்கு தெரிந்திருந்தும் அதை எப்படி கொடுப்பான்டா, மறைமுகமாக கோத்து வரத்துக்காக கொடுப்பான். மறைமுகமாக கோத்து வரத்துக்காக என்னன்னு கொடுப்பான் அந்த புகாரை, ஏ என்பவரின் மச்சான், பி என்பவரின் மச்சான், இல்லை 3வது குற்றவாளியினுடைய பெரியப்பா பையன் அப்படின்னு இந்த பெயர் சொல்லி சொல்லாமலே அந்த உறவுமுறையை சொல்லி கொடுப்பான். அந்த உறவுமுறையை சொல்லி கொடுக்கும் பொழுது தான் ஏற்பட்ட குளறுபடிகள் தான் இங்கே சார்ஜ் ஷீட்டு போடும்போது அந்த பேரை எழுதிடுவாங்க. அப்போ சார்ஜ் ஷீட்டில் போட்டு எழுதப்படும்போது அப்போ அந்த பார்ட்டியை குற்றவாளியை சேர்த்துறாங்க. மர்டர் கேஸில் அந்த குற்றவாளி குற்றமே பண்ணாதவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? கூடாது. சட்டம் என்ன சொல்லுது? 1000 குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபரை தண்டிக்கப்படும் என்பதே சட்டத்தின் தலையாய நோக்கம் இல்லையா? அந்த மாதிரி தருணத்தில் அந்த குற்றத்திலே சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சிடென்ட் குற்ற நிகழ்வு சீன் ஆஃப் அக்கரன்ஸில் அந்த ஸ்பாட்ல இல்லாதப்ப பிளேஸ் ஆஃப் சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இல்லாத ஒரு நபரை அந்த குற்றத்தில் சேர்த்தால் அந்த குற்றம் அவருக்கு பொருந்துமா என்பதே சாட்சியம். அந்த சாட்சியத்தை சட்டத்தில் இது என்ன சொல்லப்படுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சீன் ஆஃப் அக்கரன்ஸ் நாட் அட் த சீன், நம்ம கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, நாட் அட் ஆல் சீன் ஆஃப் அக்கரன்ஸ் இன் தி பெட்டிஷனர் அப்படின்றோம். சம்பவம் நடக்கிற இடத்துலையே நம்ம பார்ட்டி அந்த இடத்துல இல்லை, ஆனால் இவங்க மீதும் பொய்யான புகார் கொடுத்துருக்குறோன்றது தான் ஒரு பெயில் எடுக்கும்போது நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். டைரக்ஷன் வாஷ் பண்ணும்போது, ஒரு எஃப்ஐஆரை வாஷ் பண்ணும்போதும் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் ஹைகோர்ட்டில். இதெல்லாம் நடக்குது, அதுதான் இங்கே சொல்ல வருது. அப்போ சம்பவம் நடந்த இடத்துல இல்லாமல் போனால் அதற்கு லீகல் டெர்ம்ஸ் என்ன? அலிபினா என்ன? வேற்றிடவாதம். வேற்றிடவாதம்னா எதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எத்தனை மீட்டர்லேருந்து குறிக்கிறது? சுமார் மினிமம் அலிபி என்பதே 500 மீட்டருக்கு அப்பால் பட்டு இருந்தாலே அது அலிபி. 500 மீட்டருக்கு குறைவாக இருந்தாலே அது அலிபியாக கருதப்பட முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. நம்ம பின்னாடி பார்க்கலாம், அதுக்குள்ள விளக்கம் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வரலாம். அப்போ அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஓகேவா? இப்போ செக்ஷன் 3லிருந்து 52 வரை உள்ள ரிலவன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றதுன்னு கேட்டால், ஒரு நபர் வாய்மொழி சாட்சியமோ புகாரிலோ கொடுத்துட்டால் நேரடியாக ஒருவர் மீது புகார் கொடுக்காமல் மறைமுகமாக ஒரு குற்றவாளியாக்கி அந்த வழக்கை கொண்டு வரும்பொழுதோ அவருக்கு உண்டான சாட்சியங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். வாய்மொழி மூலமாகவோ டைரக்டாகவோ ஆதாரபூர்வமாக அவருக்கு ஆதாரத்தை திரட்டி இவர்தான் என்று ஊர்ஜிதப்படுத்தி சார்ஜ் ஷீட்டில் ஃபைனல் ரிப்போர்ட்டில் பேர் சேர்த்து வழக்கு கொண்டு வந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி இருந்தால் டவுட் ஆஃப் த பெனிஃபிட் போயிடும். அப்படி இல்லை என்றால் எங்கே போயிடுது? டவுட் ஆஃப் த பெனிஃபிட். அப்போ டவுட் ஆஃப் த பெனிஃபிட் யாருக்கு போய் சேருது? அக்யூஸ்டுக்கு போய் சேருது. அக்யூஸ்ட் என்ன? கன்விக்ஷன், கன்விக்டடு. கன்விக்ஷன் என்பது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் சாட்டப்பட்டவர். ஏன்னா குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலை. வழக்கு நடத்தினா தான் தெரியும் அவன் குற்றவாளியா இல்லையான்னு. அப்போ கன்விக்டட்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டவர், அக்யூட்டல் என்றால் விடுதலையாக்கப்பட்டவர். இந்த வழக்கில் நம்ம சொல்லப்பட்டுள்ளது. இப்போ ஒரு நபர் மீது அவருடைய பெயரை ஒரு புகாரில் நேரடியாக கொடுக்காமல் கன்விக்ஷன் பண்ணுறாங்க, புகாரில் கொடுக்குறாங்க. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. காலம் கடந்து 1 இயருக்கு மேற்பட்டு காலம் கடந்து அவர் மீது வாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. அது போட்ட வழக்கு என்கிட்ட இருக்குது, நான் அது விளக்கம் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த வீடியோ அதுங்களும் பார்த்தாலும் பார்க்கலாம். அந்த புகாரை விசாரிக்க போகும்பொழுது
A3னுடைய மச்சான் தான் இந்த A3 மச்சான் தான் புகார்தாரரை வெட்டினார் அப்படின்ற ஒரு புகார் வருது. அதற்கு அஃபெக்டட் பர்சன் விக்டிம் என்ன பண்றாரு, ஆமா அவரும் என்னை வெட்டினாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதனை பேஸ் பண்ணி காலம் கடந்து சார்ஜ் ஷீட்டில் அந்த அக்யூஸ்ட் பேரை சேர்த்து மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட்டை வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரையல் ஓடிட்டு இருக்குது. அப்போ ட்ரையல் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரங்க காவல்துறையினர் ஒரு அக்யூஸ்டு எதிராக மர்டர் கேஸில் மறைமுகமாக கொடுக்கப்பட்ட வழக்கிற்கு என்னென்ன சாத்தியம் அதுதான் எடுக்க வேண்டும். ஓகேவா? இப்போ சீஸ்டு த ப்ராப்பர்ட்டி, அங்கே வெட்டிய நான் A4 என்பது இப்போ A3 என்பது ஒரு அக்யூஸ்டு ஏன்னு வச்சுங்களா, ஏ என்பவர் பிஏ போய் வெட்டினார், இல்லது பி என்பது A7ஓ இல்லை ABஓ இல்லை A5ஓ A6ஓ இல்லை A3ஓ இல்லை A4ஓ ஏதோ ஒரு அக்யூஸ்ட் இருக்குங்க. இதில் சரி நான் எடுத்த ஒரு வழக்கு உதாரணமாக அந்த வழக்கில் A4 என்பவர் அந்த இடத்தினை சென்று விக்டிமை நீண்ட அருவாளை கொண்டு வெட்டினார். பட் ஒன் திங் என்னன்னு கேட்டால், scene of occurrence in the plate of the scene of not at all scene of occurrence on the accused A4. அந்த சம்பவ இடத்திலேயே அன்றைய தினத்தில் அன்றைக்கு அந்த இடத்தில் A4 இல்லை. இது எப்படி நிரூபிக்கிறதுக்கு? வித்தவுட் எவிடன்ஸ். அப்போ டெக்னிக்கல் இஷ்யூவாக தான் நம்ம கரெக்ட் பண்ணியாகும் இல்லையா? ஒன்று என்னென்ன இருக்கலாம், செல்போன் டவர் இருக்கலாமா, செல்போன் பயன்படுத்தினா அந்த நேரத்தில் யார்கிட்ட உரையாட இருக்கிறாங்க, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சுல அந்த இடத்துல. அப்போ செல்போன் டவர் ஈஸியாக டிக்ளர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அது யூஸ் பண்ணுறதுக்கு முடியுமே தவிர அது உறுதிப்படுத்த முடியாது. அதனால் அந்த எவிடன்ஸை ஊர்ஜிதமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, ஆனால் இருந்தாலும் பயன்படுத்தலாம். அந்த நேரத்தில் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று சரி. A4 பயன்படுத்திய ஆயுதங்களையும் வெப்பன்ஸுகளையும் ஆடைகளையும் கைரேகைகளையும் அந்த இடத்தில் பதிந்துள்ளதா என்பதை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா, அது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா, அதற்கு நேரடி சாட்சியங்கள் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே என்ன இருக்குது, அப்போ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸும் ரிலவன்ஸ் ஆஃப் த ஃபேக்டும் அங்கே பேசுது. ஒரு சாட்சியை உருவாக்க வேண்டும் என்றால் ரிலவன்ஸ் ஃபேக்டுக்கு ஏற்ற ஒரு கூர்மையான சாட்சியத்தை நாம் தாக்கல் செய்ய வேண்டும். அதுவும் நேரடியான சாட்சியம். ஆனால் நேரடியாக புகார் கொடுக்கப்படவில்லை அவர் மீது, இவர்தானான் இருக்கு. அவர்தானான் என்ற பெயர் என்ன, சார்ஜ் ஷீட்டில் விசாரணை கொண்டு வராங்க. அதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்னாருடைய மச்சான் தான் அந்த கொலையை அந்த நபரை வெட்டினாருன்னு சொல்லிட்டு விக்டிம் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதால அதை பேஸ் பண்ணி இது யாரு என்று தெரிந்த பிறகு அதனை செய்கிறாங்க. அதுதான் இது வழக்கு. அடுத்து வாய்மொழி சாட்சியாக நேரடியாக டைரக்டாக இருக்க வேண்டும். வந்துச்சா? நேரடியாக வாக்குமூலம் கொடுக்கணும். வந்துச்சு. செக்ஷன் 54 மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அப்புறம் செக்ஷன் 55 to 60 ஆவண சான்று, அவருக்கு அந்த இடத்துல தான் இருந்தார் என்றதற்கான ஆவண சான்றுகள் கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டில் தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் அவசியம். எந்த ஒரு டைரக்ட் ஒரு எவிடன்ஸை வச்சு மட்டும்தான், அதாவது ஒரு நபர் செக்ஷன் 54 என்ன சொல்லுது, பிஎஸ்ஏவில் மறைமுகமாக குற்றம் சாட்டப்பட்ட நபர், கொலைகேஸில் மறைமுகமாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை நேரடியாக சாட்சியங்கள் இருந்தாலும் அதனை பொய் சொல்றத கூட இருக்கலாம் இல்லையா? அதனால ஆவணங்கள் சாட்சிக்கு பகிரும் போதுமான ஆதாரங்கள் வேணும். வாய்மொழி சாட்சியங்கள் இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம செஞ்சிட முடியுமா? முடியாது. அதை ட்ரையல் நடத்தி அக்யூட்டல் இருக்கலாம். ஏன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஒரு குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்ற நோக்கத்தும் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் நீதிமன்றம். அதே சமயத்தில் ஒரு நிரபரை தண்டிக்கக்கூடாது என்பதற்கும் கண்ணுங்கருத்துமாக தெளிவாக இருக்கப்பட வேண்டும். அதுதான் சட்டத்தின் தலையாய நோக்கம். அதுதான் இங்கே செய்யுது. சரி,
அடுத்தது, ப்ராசிக்யூஷன் மஸ்ட் ப்ரூவ் தி கில்ட்டி பியாண்ட் த ரீசனபிள் டவுட். ப்ராசிக்யூஷன் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் மறைமுகமாக கொடுக்கப்பட்ட ஒருவர் மீது புகாரை அது ரீசனபிளாக டவுட் இல்லாமல் எந்த ஒரு தெளிவான கருத்தோடு அவர் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தினால் மட்டுமே அவர் அக்யூஸ்டு என்று நிரூபிக்கப்படலாம், கன்விக்டட் பண்ணலாம், இல்லை என்றால் பண்ண முடியாது. ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்டு மஸ்ட் பி தி கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்டு. இந்த குற்றத்தை இவர் தான் பண்ணாரு அப்படின்றதுக்கு ஆதாரமாக கிளியர்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும், இல்லை என்றால் முடியாது. அந்த கிளியர்லி ஐடென்டிஃபை எப்படி இருக்க வேண்டும்? ஐடென்டிஃபை ஆஃப் த கிளியர்லி must be the clearly established with the benefit of the doubt. கிளியராக இருக்க வேண்டும். டவுட் சந்தேகத்துக்கு இல்லாம இந்த குற்றவாளி தான் என்று ஐடென்டிஃபை பண்ணி அவர் மீது சார்ஜ் ஆதாரத்தை நிரூபித்து போட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த போன்ற நபர்கள் மீது தான் டைரக்டாக குற்றவாளி சுமத்தப்பட வேண்டும். ஒன்று. அதன் பிறகு இல்லை என்றால் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை சந்தேகமற்றதாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்ற வழக்கில் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. ஒரு 2 வழக்கு 3 வழக்கில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டும் சில மாநில நீதிமன்ற ஹைகோர்ட்டுகளும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஷரத் பர்ஜந்த் சர்தா வெறுது ஸ்டேட் ஆஃப் த மகாராஷ்டிரா என்ற வழக்கில் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு மிக 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 தெளிவாகவும் போதுமானதாகவும் சந்தேகத்துக்கு இடமின்றி இருக்கப்பட வேண்டும். அடுத்து, அனுமந்த் கோவிந்த் நர்குடார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் என்ற வழக்கில் சூழ்நிலை சாட்சி, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு உறுதியானதாக இருக்கப்பட வேண்டும். அதாவது சந்தேகத்தை கிளியர் இஸ் நாட் த பெனிஃபிட், இஸ் நாட் த டவுட், only were clearly circumstances கோர்வையாக ரீஜன் cogent in the doubt, cogent in the clearly now to the நீதிமன்றம் the court. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு இந்த வழக்கு பொருத்தமாக. அடுத்தது, காலிராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல பிரதேஷ் ஃபிலிம் த டவுட். சர்க்கம்ஸ்டன்ஸும் டைரக்ட் எவிடன்ஸுக்கு இல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு தண்டனை இருக்கப்பட வேண்டும். கன்விக்ட்னா சந்தேகத்துப்படும்படி நிரூபிக்கப்பட்டால் அந்த பெனிஃபிட் இருக்கு வந்துச்சுன்னா அந்த பெனிஃபிட் டவுட்டை யார் கொடுக்கணும்? குற்றவாளிக்கு கொடுத்துடணும். பெனிஃபிட் டவுட் த அக்யூஸ்ட், அவங்க ஃபேவர் போயிட்டு நீதிமன்றம் ப்ராசிக்யூஷன் தரப்பில் கிளியராக சந்தேகத்திடமின்றி நிரூபிக்கப்படாத காரணத்தால் இந்த வழக்கானது நேரடியாக அந்த சந்தேக பலனை அக்யூஸ்டுக்கு குற்றவாளிக்கு சாதகமாக நிரூபிக்க கொடுத்து விட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, முக்கிய குறிப்பில் என்ன சொல்கிறேன்னா அதை தான் சொல்கிறாங்க. மனுதாரர் சாட்சி குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயரை நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. இந்த இடத்துல அக்யூஸ்ட் நம்ம எப்படி சொல்லப்பட வேண்டும்? ஒரு நபருக்கு ஒரு ரிலேட்டிவாக ஒரு மர்டர் கேஸ் நடக்குது, எப்படி அவன் நம்பர் பேர் தெரிஞ்சிருக்கும், ஏன் அவன் பேர் கொடுத்துருக்கலாமே, ஏன் நேரடியாக பேர் சொல்லி கொடுக்கல? அப்போ சந்தேகம் வந்துட்டேன்னா இஸ் ஏ டவுட் ஆஃப் திஸ் பெனிஃபிட் அக்யூஸ்ட், டவுட் த அக்யூஸ்ட் வந்துச்சா? ஒரு முக்கிய புகாரில் கொடுக்கும்போது சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த நபருக்கு பெயரில் புகாரை குறிப்பிடப்பட வேண்டும். 1. 2. மறைமுகமான குறிப்புகள் மட்டுமே இருப்பதால் அடையாளம் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. மறைமுகமான குறிப்புகள் இருக்கிறது ஒரு காரணத்தை வச்சு இருக்குதானா, அப்போ நேரடியாக இவர் தான் இருந்தால் என்னன்னு உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த பாயிண்ட்டு அக்யூஸ்ட் தரப்பில் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அடுத்து 3வது பாயிண்ட்டு, தனித்துவமான சுயத்தினமான சான்றுகள் இல்லாமல் குற்றம் நிரூபிக்க முடியாதும். அவர் தான் இந்த குற்றத்தை பண்ணாருன்றதுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவும்
இல்லை என்றால் அவரை குற்றவாளி என்று நிரூபிக்க முடியும். அவர் தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார் என்று தனியான பொறுப்பு எதுவுமே இல்லை என்றால் அதை பயன்படுத்த முடியாது. அடுத்து 4, வெறும் சந்தேக ஊக்கங்களின் அடிப்படையில் தண்டனை வழங்க இயலாது. சந்தேகம் அது ஆமா, இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாமே யாருக்கு சேருதுன்னா பெனிஃபிட் த டவுட். சந்தேகம், ஒரு வெறும் சந்தேகத்தினை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நபரை குற்றவாளி என நிரூபிக்க முடியாது. குற்றத்தை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு பியாண்ட் த ரீசனபிள் டவுட் நிரூபிக்கும் பொறுப்பு முழுவதும் குற்றம் சாட்ட தரப்பினருக்கே உள்ளது. ஒரு குற்றத்தை இவனாதான் செய்தார், இப்படிதான் செய்தார் என்ற நீதிமன்றத்தினுடைய டவுட்டை நீதிமன்றத்துக்கு டவுட் இல்லாமல் கிளியராக நிரூபிக்கப்பட வேண்டியது யாருடைய தரப்பு? அரசு தரப்பு சாட்சியங்கள். அந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை சாட்டியவர், அப்போ யார் புகார் கொடுத்தாரோ அவர் தான் நிரூபிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ அதாவது குற்றத்தை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் நிரூபிக்கும் பொறுப்பு முழுவதும் குற்றம் சாட்டும் தரப்பினருக்கே உள்ளது. யார் குற்றம் சாட்டுறியோ அவர் தான் நிரூபிக்கணும். நீ இது குற்றம் சாட்டுற, இவர் மீது நான் இந்த வேலை செஞ்சாருங்க, ஆமாங்க அது உண்மைதாங்க நீ சொல்றேன்னா அதுக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி நீ தான் ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பர்டன் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நிரூபிக்கும் சுமை உன்னுடைய உள்ளது. அதைத்தான் அப்படி சொல்லப்படுது. சரி, ஓகே. கடைசியில் என்ன பண்றோம்னா செக்ஷன் டெஃபினிஷனில் மர்டரில் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 101 ஆஃப் த டெஃபினிஷன் பிஎன்எஸ் ஆக்டில் டெஃபைன் த மர்டர். செக்ஷன் 101 பிஎன்எஸ் ஆக்டில் மர்டர் பற்றி டெஃபினிஷன் கொடுக்குது. அதே while the section 103 the prescripts of the punishment which the includes death, life imprisonment with the penalty with both the fine and கொடுக்கலாம். அதே ஓல்டு ஆக்டில் வந்து ஐபிசியில் செக்ஷன் 300 டெஃபினேஷன் மர்டருக்கான கொலைக்கான வரையறையும் 302 தண்டனையும் கொலைக்கான தண்டனையும் பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு கொலை வழக்கில் என்ன நடந்திருக்கணும், எப்படி நடந்திருக்கும் என்று விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ரிலவன்ஸ் ஃபேக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் இதுக்காகவே நடத்தப்படுதுன்னு சொல்லலாம். மறைமுகமாக நேரடிய பெயர் குறிப்பிடாமல் ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்க புகார் கொடுத்தால் அவருக்கு சந்தேகத்தை இடமின்றி நீதி நிரூபிப்பது குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு தான் உண்டு. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் பார்க்கலாம்.